வெல்கம் டு மை சேனல். போர்டில் இருக்கிற இந்த வேர்ட்ஸை கவனிங்க. நம்ம நார்மலாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம். யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா, ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுவோம். வி டோன்ட் நோ, யூ டோன்ட் நோ, ஹீ டோன்ட் நோ, ஷீ டோன்ட் நோ, இட் டோன்ட் நோ, தே டோன்ட் நோ. இங்கே கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் எல்லாமே கரெக்டா இல்லை மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஐ டோன்ட் நோ அப்படின்றது கரெக்ட். நெக்ஸ்ட் வி டோன்ட் நோ அப்படின்ற வேர்டும் மிஸ்டேக் இல்லை, கரெக்ட். யூ டோன்ட் நோ அதுவும் கரெக்டு தான். ஹீ டோன்ட் நோ இந்த வேர்டு கரெக்ட் மாதிரி தெரியும், ஆனால் கரெக்ட் இல்லை, தப்பு. ஷீ டோன்ட் நோ இதுவும் தப்பு. இட் டோன்ட் நோ இந்த சென்டென்ஸும் தப்பு. தே டோன்ட் நோ இது கரெக்ட். ஃபர்ஸ்ட் இந்த டோன்ட் நோ அப்படின்றது, அந்த டோன்ட்டை பிரித்தோம் அப்படின்னா டூ ப்ளஸ் நாட் அப்படின்னு வரும். டோன்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, டு நாட். டூ ப்ளஸ் நாட் தான் டோன்ட்னு நம்ம சேர்த்து சொல்கிறோம். ஓகே. ஹீ டோன்ட் நோ, ஷீ டோன்ட் நோ, இட் டோன்ட் நோ இந்த சென்டென்ஸ்லாம் நான் தப்புன்னு சொன்னேன். அப்போ ஹீ ஷீ இட் வந்தால் என்ன வரணும்? ஹீ ஷீ இட் பொதுவாக என்னென்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். அவன், அவள், அது மூணாவது மனுஷங்களை சொல்கிறது தான் இந்த ஹீ ஷீ இட். இவங்களுக்கெல்லாம் பேர் என்னென்னா தேர்ட் பர்சன் சிங்குலர், மூணாவது மனுஷனை பற்றி நம்ம பேசுகிறோன்னு அர்த்தம். அப்போ இவங்கெல்லாம் ஹீ ஷீ இட் வரும்போது டோன்ட் வரக்கூடாது. அப்போ என்ன தான் ஹீ ஷீ இட் அப்படின்ற தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும் பொழுது எப்போவுமே இந்த ப்ரொனவுனுக்கு நம்ம எஸ் சேர்த்து தான் எழுதணும். அதாவது டு நாட்டுன்னு வரக்கூடாது, டஸ் ப்ளஸ் நாட்டுன்னு தான் வரணும். ஸோ டசன்ட்டுன்னு வர்றது தான் கரெக்டான வேர்டு. டஸ் ப்ளஸ் நாட்டை தான் நம்ம டசன்ட்னு எழுதுவோம். ஐ, வி, யூ, தே அப்படின்ற இந்த ப்ரொனவுனுக்கு டோன்ட் நோ அப்படின்றது கரெக்ட். ஹீ ஷீ இட் அப்படின்ற இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரோனவுனுக்கு டசன்ட் நோ அப்படின்றது தான் கரெக்ட். ஈஸியாக கிராமர் கற்றுக்கிறதுக்காக என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.